பிரைஸ் தி லார்ட்ங்க. கொஞ்சம் கேளுங்களேன். மார்க் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, வைத்தியர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வியாதி நீங்காது, இந்த வியாதி குணமடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை வருத்தப்படுத்திருப்பாங்க. அங்க இன்னைக்கு நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கிடைக்கல, வருத்தமா இருக்கிறேன், நான் பண கஷ்டத்துல இருக்கிறேன், குடும்பத்துல சமாதானம் இல்ல, இதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இந்த சத்தியத்தின் மூலமா பேசுகிறது என்னவென்றால், முயற்சிகள் தோற்று போகலாம், தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் தோற்று போகாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாங்களா? கேள்விப்பட்டதும் அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டா நிச்சயம் நான் சுகமடைவேன்னு சொல்றாங்களா? அப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஆமாங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.